கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்களால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உபாகமம் 32:10 அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பாழான நிலத்திலும் மூலையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்திருந்தார். பாருங்கள், ஒரு பக்கம் ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்து நடத்தி உணர்த்துகிறார், ஆனால் கடைசி வரை கண்மணி போல பாதுகாக்கிறார். நம்மை கண்டுபிடித்தது அவருடைய அன்பு, நம்மை நடத்தினது அவருடைய அன்பு, நம்மை உணர்த்தினது அவருடைய அன்பு. அதே அன்பு நம்மை கடைசி மட்டும் கண்மணி போல பாதுகாக்கிறது. சகரியா 2:8 சொல்லுகிறது, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்கிறார். Zechariah 2:8 For he who touches you touches the apple of his eye. தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு பாருங்கள். அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட்டவர்கள், அவருடைய தழும்புகளால் வியாதிகள் சுகமாக்க தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள், அவர்கள் வாழ்க்கையை அவர் தமது இரத்தத்தினால் கழுவி அவரை ஏற்றுக்கொண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அதற்கு பின்பு பாருங்கள், அவர்களை எந்த சத்துரு தொட்டாலும் அது தேவனுடைய கண்மணியை தொடுவதற்கு சமானம் என்று தேவன் சொல்கிறார். அவ்வளவு பெரிய பாதுகாப்பும் வைராக்கியம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிறார். இந்த வருடத்தின் இறுதியில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னை கண்மணியை போல பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் எத்தனையோ ஆபத்துக்கள் என்னை நெருங்கின போது உம்முடைய கிருபையின் கரத்தினால் அவைகள் என்னை தொடாதபடி காத்துக்கொண்டே. பொல்லாத ஆவி வந்தது, பல ஆபத்துகள் வந்தது, பல பிசாசின் தந்திரங்கள் வந்தது, என்னை பாதுகாத்தீரே, உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கண்மணியை போல என்னை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொன்னீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை நீர் இதுவரை அவர்களை கண்மணியை போல பாதுகாத்ததை நினைத்து மனதார நம்முடைய பாதத்தில் விழுந்து மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இம்மட்டும் நடத்தி கிருபையாய் பாதுகாத்த நீர் இனிமேலும் பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்கள் முதிர் வயது வரைக்கும் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவர். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த கண்மணியை போல பாதுகாக்கிற நம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து நம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த பாதுகாப்பை உணரவும் மகிமைப்படுத்தும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.